வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, திருப்பதி தர்ஷனத்துக்கு வரணும் நினைக்கிற பக்தர்கள் மேக்சிமம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அதாவது ஆன்லைனில் தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணிட்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படி இல்லையா, எந்த பிளான் இல்லாமல் நாங்கள் டைரெக்டாக வரலான்னு இருக்கோம் நினச்சிங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா ஆன்லைன் புக்கிங்ன்றது மே மாதம் வரைக்கும் ஆன்லைன் புக்கிங்ன்றது முடிஞ்சு போச்சு. 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி, ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் மே மாதம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் இதுல 1600 rupees ஆகும் டிக்கெட். 2 பேர் பக்தர்களுக்கு இதுல புக் பண்ணிட்டு போனோம்னா அலிப்பிரியில நடக்கிற அந்த விசேஷ ஹோமத்துல மஸ்டா அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணிட்டு மத்தியானம் 3 மணி ஸ்லாட்ல இருந்து எந்த ஸ்லாட்லயாவது சேம் டேட்ல தர்ஷனத்துக்கு, அதாவது 300 rupees கியூ லைன் இருக்குல்ல, அதில் அலோவ் பண்ணுவாங்க. 2 பேர் பக்தர்களுக்கு 1600 rupees ஆகும். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மார்ச் மாதம் வரைக்கும் அது கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு மார்ச் வரைக்கும். ஸோ ஏப்ரல், மே இது ரெண்டுத்துக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏப்ரல் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம்ன்றது இந்த மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே போல ஆன்லைன்ல தர்ஷனம் டிக்கெட்ஸ் ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்துல நீங்க ஆன்லைன்ல தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ரெடியா இருங்க. 18ஆம் தேதியிலிருந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. அதுல புக் பண்ணிக்கிட்டு தர்ஷனத்துக்கு வர்றதுக்கு பாருங்க. அதே போல சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டெய்லி திருப்பதியில் இஷ்யூ பண்றாங்கல்ல. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் பார்த்தோம்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். டெய்லி நைட்டு 9 மணிலேருந்து திருப்பதியில் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிக்கிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 3லேருந்து 5 மணி நேரத்திலே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த சம்மர் சீசன் இப்போ இந்த மார்ச், இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இப்போ ஆந்திரா, தெலங்கானா இன்டர்மீடியட், அதாவது +1 +2 எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து 10th கிளாஸ் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு ஏப்ரல் மாதம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சுன்னா கூட ஏப்ரல்லேருந்து, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக வருஷம் பார்த்தோம்னா எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம் கூட 24 மணி நேரத்திலிருந்து 30 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. டோக்கன்ன்றது கையில் இருந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளோ க்ரௌட் இருந்ததாலும் நம்ம தர்ஷனம் பண்ணுறது நம்ம ஷெட்யூல்டு டைமுக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், புதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல எங்கேயாவது டோக்கன் வாங்கிக்கிட்டு சர்வதர்ஷனத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இந்த சம்மர் சீசனில். நான் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் கூட நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா வருஷம் இந்த சம்மர் சீசனில் பக்தர்கள் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் தர்ஷனத்துக்கு போயிட்டு சுவாமி பார்த்துட்டு வரத்துக்கு எங்களுக்கு 2 நாள் ஆச்சு, 1.5 நாள் ஆச்சுன்ற மாதிரி வருஷம் கமெண்ட்ஸில் பக்தர்கள் அவங்க அனுபவங்கள் ஷேர் பண்ணிகிட்டே வருவாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதனால இப்போ பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர அப்படின்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே போல் அகாமடேஷன், ரூம் புக்கிங்ன்றது திருமலாவில் மேக்சிமம் ஆன்லைனில் எங்களுக்கு கிடைக்கல, என்ன பண்ணணும், கிடைக்குமா நாங்கள் வந்தான்ற மாதிரி நிறைய பக்தர்கள் காமனாக கேட்குற டவுட் இது. திருமலாவில் ஆஃப்லைன் அகாமடேஷன் அவைலபிள் இருக்கு. எர்லி மார்னிங் 5 மணிலேருந்து காலையில் 5 மணிலேருந்து காலையில் 8 மணி நடுவில் சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட கரண்ட் புக்கிங், ஆஃப்லைன் புக்கிங்
ரூமுக்கு வந்து கியூ இருக்குங்க. ஸோ அங்கே வந்து காலையில் 5 மணிலேருந்து காலையில் 8 மணி நடுவில் இருந்தோம்னா அலாட்மெண்ட்ன்றது ரூம் அலாட்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் நடக்கும் அங்கே. ஸோ early மார்னிங் டைமில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ரூமு ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். 8 மணிக்கு மேலேன்னு பார்த்தோம்னா கிடைக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் நம்ம வாங்கணும். இன்னும் சம்மர் சீசனில் ஹெவி க்ரௌட் இருக்கும். அதே போல் ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ் கூட இருக்குது திருமலாவில். பிஎஸ்சி 1, பிஎஸ்சி 2, பிஎஸ்சி 3, 4 வரைக்கும் நம்ம மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் திருமலாவில், அங்கே ப்ளஸ் சிஆர்ஓ ஆஃபீஸ் இந்த சரௌண்டிங்லேயே ஃப்ரீ லாக்கர் வித் ஹால்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே கூட ஸ்டே பண்ணலாம். மேக்ஸிமம் early மார்னிங் நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆண்ட ஆஃப்லைன் அகாமடேஷன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ரூம்ன்றது கிடைக்கும். 50 ரூபாய் ரூமு, 100 ரூபாய் ரூமு, 1000 ரூபாய் ரூமு, ஏசி ரூம் 1500 ரூபாய். ஸோ 50 ருபீஸ் ரூம்ன்றது கூட நம்ம ஆஃப்லைனில் வாங்கலாம். அங்கே அவைலபிள் 50 ரூபாய் ரூம் இந்த 50 ரூபா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 100 ரூபாய் ரூமு வேணும்னா 100 ரூபாய் கொடுப்பாங்க. அவைலபிள் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு 50 100ன்றது அங்கே தெரியும். அதே போல் ஆர்ஜித சேவாஸ், அதாவது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் இருக்குல்ல, அது வந்து மாதம் மாதம் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கூட நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ தான். திருமலாவில் மெயின் சிஆர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கேயே ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. நீங்கள் அங்கே வந்து உங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் திருப்பதி ரீச் ஆன உடனே, திருமலா ரீச் ஆன உடனே போயிட்டு அந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஈவினிங்கெல்லாம் அங்கே ரிசல்ட் வரும். ஸோ பை லக்கில் நம்மளுக்கு அந்த லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிட்டோம்னா சுவாமி தரிசனம், அதாவது மூலவர சுப்ரபாத சேவாஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம சுவாமியை கிட்டவா பார்க்கறதுக்கு பெஸ்ட் வே அது. மாதம் மாதம் லக்கி டிப்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆன்லைனில் கிடைக்கலன்னா கூட நீங்கள் எப்போல்லாம் திருமலா போகிறீங்களோ அப்போல்லாம் கரண்ட் புக்கிங் ஆஃப்லைனில் போய் அங்கே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதாவது சுப்ரபாத சேவா, மேக்ஸிமம் சுப்ரபாத சேவாக்கு அங்கே ட்ரை பண்ணுங்க. ஆனால் என்ன நம்பர் ஆஃப் கோட்டான்றது அதிகமாக இருக்கும் சுப்ரபாத சேவாக்கு. நெக்ஸ்ட் வந்து கீழத்திருப்பதில் இப்போ நீங்கள் வந்து சம்மர் சீசனில் ஒரு 3-4 டேஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுற அப்படின்னா லோக்கல் டெம்பிள்ஸ் டூர் பேக்கேஜ்ன்றது நம்ம விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசமில் ஏபி டூரிசம் லோக்கல் டெம்பிள் பேக்கேஜ்ன்றது இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் போய் அங்கே கன்சல்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்ரீனிவாசம் விஷ்ணு நிவாசம் என்ட்ரன்ஸ்லேயே ரிசப்ஷன் இருக்குது, அங்கே கேளுங்க. அங்கே லோக்கல் டெம்பிள் பேக்கேஜ்ன்றது இருக்குது. ஸோ சம்மர் சீசனில் க்ரௌட் அதிகமாக இருக்க மாட்டேறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர பக்தர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. உங்கள் டேட் அண்ட் ஷெட்யூல் டைமுக்கு வர போகிறீங்க. சம்மர் சீசனில் எந்த புக்கிங் இல்லாமல் நாங்கள் நேராக வரலான்னு இருக்கோம்னு நினச்சிங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கோ நைட் 8 மணிக்கோ திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டெய்லி காலையில் 6 மணிலேருந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. எங்கள் ஸ்ரீவாரிமெட்டில் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் கிடையாது. எல்லா வீடியோலும் இது சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஏன்னா கமெண்ட்ஸில் பக்தர்கள் காமனாக கேட்குற டவுட் இதுதான். நாங்கள் வந்து அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், டோக்கன் எங்கே வாங்கிக்கிட்டு போகணும்ன்ற மாதிரி டவுட் கேட்குறீங்க. அலிப்பிரி நடப்பாதையில் செப்பரேட்டாக எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துல எங்கேயாவது வாங்கிக்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாம் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.